சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே இது அவனோட வேலையா இருந்துச்சுன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் யாருன்னு சொல்லுங்க சின்னையா, அவனா நானானு பாத்துடுறேன். என்ன சின்னையா, இப்ப எதுக்கு முழிக்கிறீங்க? அவன் யாருன்னு சொல்லுங்க. ஈசு, அவன் யாருன்னு சொன்னா இப்ப நீ சொன்னியே பிரேக் ஃபெயிலியரு, அவன் அதை மட்டும் பண்ண மாட்டான். வண்டியவே குப்பு குப்பு குப்புன்னு பெட்ரோலை ஊத்தி புக்குன்னு கொளுத்தியே விட்டுருவான். அவன் அவ்வளவு பெரிய கொலகாரன். அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? ஆமாமா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ற, சட்டு புட்டுன்னு போய் உன் ராஜினாமா லெட்டரை குடுத்துட்டு வந்துரு. நீ IPS இருந்ததெல்லாம் போதும். இனிமேல நீ எனக்கு பொண்டாட்டியா, என் பிள்ளைக்கு அம்மாவா, அதுக்கு இந்த வீட்டோட மருமகளா இருந்துட்டேன்னு வையேன், அந்த கொலகாரன் இருக்கான்ல, அவன் இந்த வன்முறை எல்லாத்தையும் விட்டுட்டு அகிம்சை வழியில போயிருவான். என்ன சொல்ற சின்னையா? என்ன விளையாடுறீங்களா? நான் வேலையை விடுறது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன ஈசு, நீ இதெல்லாம் மட்டும் பிடிவாதமா இருக்க. சின்னையா, இப்படி பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன ஈசு வேலையை விட்டுறேன்னு கேட்டா நான் விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நோ, நெவர். நடக்கவே நடக்காது. இன்னைக்கு கெட்டதுலயும் நல்லது நடந்ததுனாலதான் உங்களை போனா போதுன்னு விடுறேன். இனிமே தூக்க மாத்திரை கொடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் காண்டாயிடுவேன். ஈசே, நீ காண்டானாலும் சரி, காண்டா மிருகமானாலும் சரி, நான் உன்ன நாளைக்கு வேலைக்கு போக விட மாட்டேன். அப்படியா? ஆமா, பாக்கலாம், பாத்துருவோம். நீங்க அந்த கொலகாரனை யாருன்னு சொல்லலன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவனை நானே கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. இசு இசு இசு, எங்க போற இசு? நான் இன்னைக்கு அபியோட தங்கிக்கிறேன், இங்கெல்லாம் படுக்க வரல. ஏன்னா நீங்களும் உங்க சிஷ்யன் தீக்குச்சியும் சேர்ந்து என்ன டியூட்டிக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக மண்டைய உடைச்சு ஏதாவது திட்டம் போடுவீங்க.